வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் 21ஆம் வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து 11 சிறப்பான வெற்றிகள், அதுவும் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான வெற்றிகள்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி சுக்கிரன் 11 இருக்கும்போது நல்ல வெற்றிகள் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், பெரிய வருமானங்கள், அதுவும் வந்து பிரயாணங்களால் வந்து பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பும், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் சிறப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி என்ன செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது தந்தைக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு கருத்து வேறு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மண்டையில் போட்டு குழப்பிப்பீங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க, எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களும் சிறப்பான ஒரு முன்னேற்றம், நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் கவலையே வேண்டாம். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த 4-7 வந்து தாயாரும் மனைவியும் குறிக்கும். ஸோ இருந்தாலும் வந்து அது வந்து 9 இருக்கும் ரொம்ப சிறப்பான, அதுவும் 11 கனெக்ட் ஆகும்போதே சொத்துக்களாலும் மனைவியாலும் தந்தை சார்ந்த விஷயங்களும் சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். 5ஆம் அதிபதி 6 இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6 இருக்கும்போது குழந்தைகள் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சில நேரம் அட்டமன்சியாக கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருக்கிறதை தவிர்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா வளர்ச்சி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதை தவிர்க்க முடியாது. கொஞ்சம் வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுறதும் சில பேர் இருக்கணும், ஊராக சுற்றுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது கணவன் மனைவியில் வந்து நிறைய சுற்றுவீங்க, வெளிநாடு அங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமாங்கிற எண்ணங்கள், இந்த பிளானிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9 இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 பெருத்த லாபங்கள், பெரிய லாபங்கள், பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள், தொழிலில் வந்து பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களும் சிறப்பான வெற்றிகள், சிறப்பான விஷயங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள், உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருது. சொத்து சுகங்கள் வாங்குறது, வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி அப்பாவுக்கும் உங்களுக்கும் வரும். வெளியூர் பிரயாணங்கள் போது கொஞ்சம் கவனம் தேவை, மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும். வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சனி வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கேட்ட கடன் கிடைக்கும், ஆனால் ஸ்லோவாக கிடைக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். நல்ல ஒரு ஊக்குவிச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் செல்லும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா 6 இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக. வெளிநாட்டில் போகணும், வெளியூர் போகணுன்னு நினச்சிருக்கணும், கண்டிப்பாக அந்த ஆசையை நிறைவேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பெரிய வெற்றிகளை தருவதற்கான வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பெரிய லாபங்களை நோக்கி ஒரு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து பெரிய கடன்களை வாங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள்,
பெரிய வெற்றிகள், வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய வெற்றிகள், தந்தையால் நல்ல பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களது குடும்பத்திற்கு தேவையான பணம் வந்து பெரிய அளவில் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடெண்ட் எங்களோட வம்சாவழியில், எங்கள் தந்தை சார்ந்த வம்சாவழியில் பார்த்திங்கன்னா அது வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வரதை நான் பார்க்க முடியுதுங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவுடைய தங்கை, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள். ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள். ஸோ அந்த மாதிரி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க. ஸோ இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள், நம்ம புத்திசாலியை நம்ம வந்து ஒன்று அடக்கி மிதித்து எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்தா முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறோம். ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி கிடையாதுங்க, அவங்க தான் நாம. அதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ, இந்த மாதிரி இந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமானா நிறைய நடந்திருக்கு. ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர், ரொம்ப ஜென்யூனான பர்சன். ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் ஆண்டுலேயே வந்து கர்ப்பமாகி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க. ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையலாக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகிடுச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு. இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணாருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு இதெல்லாம் வந்து 1970s நடந்ததுன்னு வச்சுக்கோமே, இந்த காலகட்டத்தில் 1970s. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தை வளருதுங்க. ஸோ வளர பார்த்திங்கன்னா அதனால் வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா மூணாவது கூட ஒரு குழந்தை இருக்குது. முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா செட்ரேட் ஆகும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது குழந்தையோட டார்ச்சர்ஸ் தாங்கவே முடியாது. அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து வருதுங்க. தேவையில்லாத சவாசங்கள், தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்தை வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தியது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சு அவர் ரொம்ப இதை பண்ண. ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள், அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 35-40 வயசு ஆகிற வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற 2 குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை. ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம், சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு விஷயம், ஒரு கர்மா பண்ண போகிறோம், நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க. ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம், இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன், எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் திரியிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இதோடைய பேக்ராஃப்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரும். எப்படி உட்காருன்னா, உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும், இல்லை உங்கள் பேரனாக உட்காரும். நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது, ஓகேங்களா? ஆனால் உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணு ரத்தம் வரும். ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க. கர்மாவில் பூம்ராங்.